இதுல முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்து மக்கள் வந்து அதிகளவா கூடாரமிட்டு முகாமிட்டு எல்லாம் இருந்த இடங்கள். இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ண போறோம். அண்ணா நன்றி. இந்த பகுதிகள் எல்லாம் ஏகப்பட்ட எங்களோட தமிழ் மக்களினுடைய சடலங்கள் எல்லாம் இருந்தது. முல்லைத்தீவில் இருக்கிற இந்த சுனாமி நினைவாலயத்துக்கு வந்த நாங்கள் எந்த அளவுக்கு பிரயோசனப்படும் பாத்தீங்கன்னா கடல் அலை சூப்பரா இருக்கு. வட்டுவாகல் பாலத்துக்குள்ளால போக போறோம். ஆனா எண்ணெய் இல்லாம செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குண்ணா. இந்த பகுதிகள் இப்போதைக்கு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு இந்த பயணத்துல காட்டணும். அதுக்கு புதுக்குடியிருப்புல போட்டுனாங்க. அதிர்ஷ்டமா ஈஸியாவே தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மேல வந்து கோஸை செட் பண்ணி போட்டு அதுக்குள்ள விட்டுட்டோம். பானும் இறால் கறியும் எப்படி இருக்கம்மா? 120 நாள் இதுல பயணம் செய்வோம் நினைக்கிறீங்களா? நேரம் நாங்கள் இப்ப ஒரு வாடியா தேடி தேடி போய்கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலனுடைய பொதுச்சந்தை மாதிரி இருக்கும், சூட்கேஸ் மாதிரி. அதை இப்படி விரிச்சு மேசை மாதிரி மாத்தி கொள்ளலாம். மற்றது துறந்தா தண்ணியும் வருது. எங்க துறவங்க அந்த மாதிரி சிசிடிவி பூட்டினதால பரவாயில்லை. இல்ல ஒரு இடத்துல இருக்குது, ஆனா வந்துட்டு தண்ணி எதுவுமே வரையில. ஆனா அப்படியே வாக்கிங் போலாம்னு சொல்லி இந்த எல்லையில இருந்து அந்த எல்லை வரைக்கும் போக போறோம். அப்லோட் ஸ்பீட் வந்து 35 Mbps. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கை முழுவதும் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேன்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக காணொலிகள் பாத்தீங்கன்னா தான் நாங்கள் எப்படி பயணம் செய்யறோம், என்ன மாதிரி பயணம் செய்யறோன்ற ஒரு முழுமையான தொடர்ச்சி மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த வேனை வந்து நாங்கள் வீடு மாதிரி மாத்தி இருக்கிறோம். கேம்பர் வேன், ஆங்கிலத்தில் ஆர்வி என்று சொல்லிடும். அதை மாதிரி மாத்திட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 5வது நாள் நாங்கள் புதுக்குடியிருப்புல இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது புதுக்குடியிருப்புல இருந்து முல்லைத்தீவு போற ரோட்ல இப்ப நாங்க நிக்கிறோம். ஸோ இதுல இருந்துட்டு அப்படியே பயணம் செய்ய போறோம். அதோட குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாம் யுத்தத்தால அந்த நாளையில யுத்த வடுக்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் சொல்ல வேணும். ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இன்றைக்கு முல்லைத்தீவுல தான் தங்க போறோம். ஸோ நாங்கள் எங்க எப்படி போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் இல்ல டிக்டாக்கை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நாங்கள் எப்ப எந்த பகுதியால போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அதன் மூலம் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். அதோட எங்களோட சேனலுக்கு இப்பதான் முதல் தடவையா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட பயணத்தை வந்துட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலங்கையில வந்து ஸ்டார்லிங் வந்து, அதாவது இந்த எலன் மஸ்க் இது வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போயிடும்னு சொல்லி இருந்தவன். முதல் கட்டமா 10-11 பேருக்கு தான் கொடுக்க போயிடும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பினும். ஆனா அதுக்கு இன்னும் கன மாசங்கள் ஆகும் நான் நம்புறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீட் போட்டிருக்கணும். அப்லோட் ஸ்பீட் வந்து 35 Mbps, டவுன்லோட் ஸ்பீட் வந்து 221 Mbps. இதுக்கு வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்து வாங்கணுமா? வேணும்னா அது வந்து 1 லட்சத்துக்கு கிட்ட வருமா அந்த டிவைஸ்? 1,30,000 கிட்ட வரும். மந்த்லி பேமெண்ட் 15,000 கிட்ட வரும். ஆனா அன்லிமிட்டெட் 15,000 கிட்ட வந்துட்டு நாங்கள் காசு இதண்டோம். அதுக்கு வந்து அன்லிமிட்டெட். ஆனா அந்த டிவைஸுக்கு தான் 1 லட்சத்தி சொச்சம் காசு கட்ட வேணும். அந்த டிவைஸ் வந்து எந்த வயர் கனெக்ஷனும் பெருசா இருக்காது. ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி பூட்டி விட்டானே எல்லாம். இப்ப இந்த நேரம் உங்களுக்கு அது கிடைச்சா இன்னுமே நல்லா. அதான் முயற்சிகள் வந்து மேற்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். முல்லைத்தீவுன்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. நாங்கள் ஏன் அப்படி அது இருந்தா நல்லமன்னு சொல்றோம்டா, ஒரு இடத்துல கவரேஜ் இருக்காது, இன்னொரு இடத்துல கவரேஜ் இருக்கும். அப்ப வீடியோ வந்து உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அந்த நிலைமை இந்த பகுதிகள் எல்லாம் இப்ப வந்துட்டு இப்படி அமைதியா காட்சி அளித்தாலும் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகள். நாங்கள் இப்ப வட்டுவாகல் பாலத்தை கழிஞ்சுதான் போக வேணும். அதை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறோம். அங்கால எல்லாம் பாருங்க வயல் நிலங்கள், அங்கால கடல் நீர் ஏரி மாதிரி இருக்கு அந்த பகுதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல முள்ளிவாய்க்கால் பலகை கடந்து போய்கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலனுடைய பொதுச்சந்தை கட்டிடம் இருக்குது. இதுல இப்ப நாங்க முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு தான் போக போறோம். இதுதான் அந்த முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை கட்டிடம். அப்படியே நேர போனோம்னு சொன்னா கடற்கரை தான். இங்காலே எல்லாம் பாருங்க வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்பவுமே இந்த பகுதிகள் எல்லாம் பெருசா ரோட் எதுகளுமே இல்லை, வெறுமையா தான் இருக்குது.
இந்த பகுதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இறுதி யுத்தம் நடந்து மக்கள் வந்து அதிகளவா கூடாரமிட்டு முகாமிட்டு எல்லாம் இருந்த இடங்கள். அதிகளவான மக்கள் வந்துட்டு உயிர் பலி கொடுத்த மண்ணுன்னு தான் சொல்ல வேணும். ஸோ அந்த மண்ணால தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். யுத்த வடுக்கள் இப்ப கிணவரிடம் கழிஞ்சாலுமே அதன் பாதிப்புகள் வந்துட்டு இப்ப வரைக்குமே எல்லாருக்கும் இருக்குது. மற்றது அந்த நடந்த விஷயங்கள் வந்துட்டு மறக்க இயலாத விஷயங்கள். ஸோ அது வந்துட்டு அந்த வழிகளை வந்துட்டு வார்த்தைகளால சொல்லி முடிக்க முடியாது. இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிகளவா எல்லாரும் இந்த வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு திட்ட வீடுகள் தான். ஸோ இதுல தெரிகிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டு திட்டத்தால கொடுக்கப்பட்ட வீடுகள் தான் இந்த வீதியோரங்கள்ல இருக்குது. இப்ப நாங்கள் வந்துட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்கிற அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஸோ இந்த பகுதிகள் இப்போதைக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இந்த பயணத்தில் காட்டணும். அதுக்காக நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் இந்த பகுதியில் வந்துட்டு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த பயணத்தை திருப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வட்டுவாகல் பாலத்தை நோக்கி போக போறோம். நாங்கள் வட்டுவாகல் பாலம் இதுல போட்டிருக்கிறோம் பாருங்க, வட்டுவாகல் பாலத்துக்குள்ளால போக போறோம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இருக்கிற ஜெரின் எல்லாம் இறுதி யுத்தத்துல இருந்து வெளியால வந்தாக்கள். இந்த பகுதிகள் எல்லாம் ஏகப்பட்ட எங்களோட தமிழ் மக்களினுடைய சடலங்கள் எல்லாம் இருந்தது. இதுக்குலையா நீங்களும் இருந்த நீங்க ஜெரினாக்கள் எல்லாம் இந்த பகுதிக்கெல்லாம் இருந்து வெளியால வந்ததெல்லாம். ஸோ அவனும் அந்த நினைவுகள் எல்லாம் மீட்டு பார்க்குறான். மறுபடியும் இந்த பாலம் வந்து இப்போ புனரமைக்க போயினுமென்ற மாதிரி சொல்லியிருந்தவ. பாருங்க எப்படி பனை மரங்கள் நிறைஞ்சு கீழே தண்ணியோட இங்கால மாடுகள் எல்லாம் போகுது. நல்ல அழகான இடங்கள். இந்த இடங்கள் எல்லாமே ஃபுல்லா பனை மர காடுகள். வணக்கம் முல்லைத்தீவு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் 5வது நாள்ல 3வது மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முடிஞ்சு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஆட்டோ பயணத்திலேயும் இதே மாதிரி தான் வந்து நாங்கள் முதல்ல கிளிநொச்சி வந்து முல்லைத்தீவு தான் வந்து நாங்கள். இப்போ முல்லைத்தீவில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கடற்கரையில தான் டெண்டோ இல்லாட்டி வாகனத்தையோ நிப்பாட்டிட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அங்கே போயிட்டு தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அங்கே போயிட்டு என்ன மாதிரி நடக்குதுன்றதையும் பார்ப்போம். மற்றது முல்லைத்தீவில் இருக்கிறார்கள் வந்துட்டு எங்களோட தொடர்புகள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரைக்கும் உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்களும் வந்து எங்களோட வேனுகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்ன பார்க்கலாம். சரி, இதுல இருந்து எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிப்போம். நாங்க இப்ப முல்லைத்தீவு கடற்கரையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். டவுன் வந்து இதுக்கு சமாந்தரமா பக்கத்து ரோட்ல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு அம்மாச்சி இருக்குது சைட்ல. ஸோ இன்றைக்கு கடற்கரையில தான் நிக்கலாம்னு சொல்லி போறோம். எங்களுக்குமே எந்த பிளானுமே இல்லை. பாப்போம், நிக்கலுமெண்டா நிற்போம். நாங்கள் வந்து முல்லைத்தீவு டவுனுக்குள்ளால போய்கொண்டு இருக்கிறோம். முல்லைத்தீவு டவுனுக்குள்ள இது பல தடவைகள் வந்திருக்கிறோம். இந்த டவுன் எப்போ வந்தாலுமே கொஞ்சம் வெறிச்சோடின மாதிரி இருக்காது. இன்றைக்கு வந்துட்டு சனிக்கிழமை. சின்ன ஒரு டவுன், ஆனால் அழகான டவுன். இதுவுமே அப்படியே போய் கடற்கரைக்கு தான் போய் தொடுக்குது. எங்களுடைய ஆட்டோ பயணத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முல்லைத்தீவில் இருக்கிற இந்த சுனாமி நினைவாலயத்துக்கு வந்த நாங்கள் இந்த சர்ச்சோட தான் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சில் வழிபட்டு கொண்டிருந்தாக்கள் வந்துட்டு இந்த சுனாமி அனர்த்தத்தில் இறந்தவ. ஸோ அவைக்கான நினைவாலயம், சுனாமி நினைவாலயம் என்று போட்டிருக்கு. போன முறை ஆட்டோ பயணத்திலேயே நாங்கள் வந்துட்டு இந்த இடத்தையும் காட்டினா.
அந்த வகையில் இன்றைக்கு இந்த முறையுமே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் ஆழிப்பேரலை அனர்த்த ஒரு வருட நினைவு நாள் 2005 26 12ஆம் மாதம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதை திறந்து வச்சிருக்கணும். ஆழிப்பேரலை நடந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு. போன முறை வரைக்கும் வந்துட்டு இது இந்த அளவுக்கு இருக்கல நினைக்கிறேன். உள்ளுக்கு வந்து எல்லாருடைய பேர்களுமே வந்து இதில் போட்டிருக்கு. இந்த ஆழிப்பேரலையிலேருந்து இறந்தாக்கள பெயர்கள் எல்லாமே இந்த இடத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு தூண்கள்லையுமே பதிவு செஞ்சு வச்சிருக்கணும். நாங்கள் கடைசியாக வந்துட்டு முல்லைத்தீவு கடற்கரையிலேயே தங்குவோம் என்று முடிவு செஞ்சிட்டோம். முல்லைத்தீவு கடற்கரையில் தான் நாங்கள் இன்றைக்கி வேனை விட்டுட்டு தங்க போகிறோம். கடற்கரை நல்ல சுத்தமாக க்ளீனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேரம் பின்னேரமாகுது. ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ நாங்கள் வந்த வீடியோக்கள் எடிட் பண்ண வேணும். மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க கணக்கு பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் அதில் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். ஸோ வெட்டிங்குக்குமே அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்டோ நடந்து கொண்டு இருக்குது. பீச் நல்ல அமைதியாக இருக்குது. கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அவை வந்து வீடியோக்களுக்கு அவ்வளவா வேற விரும்ப இல்லை. ஏனென்றா தொழில் நேரங்களால் இங்கால போவின்னு தானே வேறு இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் அவை வந்து வீடியோக்களில் வேற இல்லாதன்னு சொல்லியிருந்தவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவையின் விருப்பம் இல்லாமல் நாங்கள் யாரையுமே வீடியோக்களில் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த இடத்துல நிற்கிறேன். இங்கால ஃபுல்லாக பனை மரங்கள் அப்படியே லைனுக்கு இருக்குது. சூரியன் மறைஞ்சு கொண்டு வருது. பின்னேரம் ஆகிட்டு ஒரு 5 கால் ஆகிட்டு. இரவுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி பாபிக்கு கூட போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரையில் தான் தங்க போகிறோம். சரி, இப்போ நானும் சரினும் அங்கே தொங்கல்லேருந்து இங்கே வரைக்கும் சும்மா நடந்து போகிறோம். அதில் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கவே அறுப்படிக்குதுண்டா, பஞ்சியாக கிடக்கு. நானும் அவனும் அப்படியே வாக்கிங் போகலாம்னு சொல்லி இந்த எல்லையிலேருந்து அந்த எல்லை வரைக்கும் போக போகிறோம். போயிட்டு இரவு சாப்பாடு என்ன செய்கிறோம்னு சொல்லி டிசைட் பண்ண வேணும். அடுத்தது சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் வந்து சொன்னவன் பிளேன் டீ கிரீன் டீ அடிப்போம். கிரீன் டீ பேக் சும்மாவே கிடக்கு வாங்கினதுலேருந்து. இங்கால பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டெலிவரி போய் கொண்டிருக்கு. அந்தந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்கணும். இந்த பீச்லேருந்து அங்கே வரைக்குமே அந்த அதில் ஒரு ஊஞ்சல் அப்படி இப்படி கட்டியிருக்கணும். ஸோ நல்லா அழகாக இருக்குது. கடல் அலை சூப்பராக இருக்குது. நல்ல நேரம் வந்திருக்கோம். மத்தியான நேரம் எல்லாம் வந்தவன்னு சொன்னால் வெயில் எங்களை போட்டு வாட்டிடும். இந்த கடலில் குளிக்கலாம். அவ்வளோத்துக்கு அலையண்டு இல்லை. அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடி இருக்கு. மீன் பிடிக்கிற வள்ளங்கள் வாடி எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. மற்றது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து காய்ச்சவன் ஜெரின் கணவர் வந்து வாழ்த்து சொன்னவேனே. இந்த இதுல நாங்கள் வாகனத்தை நிப்பாட்டி வைக்கவே கணவர் வந்து வாழ்த்துக்கு எல்லாம் சொன்ன. அதுல இருந்தது நான் தானே தெரியாது. ரைட் ரைட் ரைட். வாகனத்தை கண்ணோட வேன் தான் ஃபர்ஸ்டா தெரியுது. அதான் என்ன எங்களை டக்குன்னு பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்க தெரியாது. உண்மையிலேயே எங்களுக்கு அந்த வாகன ஸ்டிக்கர் ஒட்டி தந்தது மற்றது எடிட்டர் டிசைன் பண்ற எடிட்டர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். கேர்டன் இப்படி வேனுக்கு டிசைன் பண்றோம். என்ன எனக்கு நார்மலா தம்ப்நெயில் அதெல்லாம் செஞ்சு தரவர் வருஷ பழக்கம் இருக்கு. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் இப்படி வடிவா செய்யணும் என்ன மாதிரி சொல்ல ஓகே என்றவர். நாங்கள் யாழ்ப்பாணத்துல கொடுத்து கிணவர்கிட்ட செஞ்சினாங்க. ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்ல. அப்ப இந்த வேனோட தோற்றமே வந்து அந்த ஸ்டிக்கர் வந்ததால மாறிட்டேன்னு தான் சொல்லணும். நல்ல வடிவா வந்துட்டு அதாலதான் எங்கட வேன ராசாத்திய வந்துட்டு தெரியுது. வந்து நைட் சமையலுக்கு இங்கே மீன் எதுவும் வாங்கிச்சு. ரைட் 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 ரைட். நானும் சரினும் சும்மா போய் இதுல நிக்கிற அண்ணாக்கள்கிட்ட கேட்டுனாங்க. அதை சொல்லிச்சுன்னா எங்களை கடலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அந்த மாதிரி கேட்டுனாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு போனா எப்ப வருவீனுமா ஜெரி? நாளைக்கு மத்தியானம் தான் வருவீனுமா. நானும் ஜெரினும் எழுப்பி போனோம்னா அலசினா தேடுவேன். எங்க கடல் கொண்டு ஓட்டுவாங்கள எங்க கூத்து காட்டிட்டாங்கன்னு சொல்லுவாரு. சும்மாவே அப்படியா? அதான்
இந்நேரம் நடக்கவே சூப்பரா இருக்கு. ஓ அதான் நினைஞ்சிட்டு ஃபுல்லா. நேரமாக பார்த்தீங்கன்னா கனவேர் இப்போ கடற்கரைக்கு வரினோம். இப்போ 5:48 நாங்கள் போய்க்கிறதோட இப்போ வேனை நோக்கி திருப்ப போகிறோம். இப்போ கனவேர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது இந்த கடற்கரை எல்லையிலேருந்து அங்கே தொங்கல் வாடி இருக்கிற அவ்வளோ தூரம் நடந்துட்டு நானும் சரின்னு வாரத்துக்கு சேர்த்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதாண்ட வேணும். வர்றது சோடாவை ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டேன். சரி என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே சோடா வந்துட்டு பயங்கரமாக கூடாது. நான் ஒரு இயல்பான வரைக்கும் குறைச்சிட்டேன், நிப்பாட்டிட்டேன்னே சொல்லணும். எப்பயாவது இருந்துட்டு அருமையாக குடிக்கலாம். ஏன்னா நான் அதை கூட குடிச்சு பழகிட்டேன். அது நல்லது இல்லை. அப்படி இந்த பயணத்தில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே படிப்படியாக குறைக்கிறேன். இந்த எண்ணெய் சாப்பாடுகள் அதுகள் எல்லாத்தையுமே குறைக்க வேணும். ஏன்னா உடற்பெருமன் கூடுது. இந்த கடைசியாக நாங்கள் எல்லா பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரைக்க மெலிஞ்சு வந்தது. இப்போ உடற்பெருமன் கூடுது. ஜெரினுமே லைட்டாக உடம்பு வச்சுட்டு. ஸோ நல்ல விஷயம். கனவேர் சொன்னீங்க நாங்கள் அப்படி செய்ய போகிறோம், ஓட போகிறோம்லாம் சொல்லி. நேற்று இரவு நாங்கள் ஜோக்கிங் போயிட்டு வந்தோம். நாங்கள் நடக்க போனாங்க. பிறகு நாய் கழிச்சு ஓடிட்டு வந்தோம் நாங்கள். சரி, கிட்டத்தட்ட அந்த கேம்ப் மாதிரி இருக்கு அதுக்கிட்ட. சரி, இப்போ வேன் இருக்கிற இடத்துக்கு கிட்ட நடந்து வந்துட்டோம். அங்கே நிற்கிது வேன். எங்கிட்ட தெரியுதா மருது. நாங்கள் இப்போ பீச்சிலேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். வேன் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். அதில் நிற்கிது வேன். நாங்கள் இதில் கடலில் குளிச்சுட்டு நல்ல தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறோம், தேடுறோம். மேலே தண்ணி இருக்கிற இடத்த பார்க்க வேணும். இப்போ இதுக்குள்ள இருக்கின்ற மாதிரி சரின்னு சொன்னோன்னு போய் பார்ப்போம். இதில் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் வந்துட்டு தண்ணி எதுவுமே வரையில. முந்தி இருந்திருக்கு மேலே. இப்போ கடற்கரைக்கண்டு பக்கத்தில் ஆட்கள் வந்தால் குளிச்சா திருப்ப நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை போல. என்ன கேஷூர்னா பீச்செல்லாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் கேஷூர்னா பீச்செல்லாம் நல்ல வடிவாக செஞ்சுட்டினோம். ஸோ நல்ல தண்ணி இல்லாட்டிக்கு கடலில் குளிக்கல. அதேண்டா உப்பு உடம்புல எல்லாம் ஒட்டி அந்த ஒட்டும். இரவுக்கெல்லாம் படுக்கையில் அப்புறம் வேனுக்குள்ள நாங்கள் போட்ட குஷன் அதுக்கு மேலே எல்லாம் அது வந்துட்டா கஷ்டமாக போயிடும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தங்கைக்குள்ள வாகனம் ஓடைக்குள்ள எல்லாம் வெயிலுக்குள்ள தானே வாகனம் இருக்கும். அதால வந்துட்டு பாத்தீங்கன்னா இரவுக்கு வந்துட்டு அந்த லொரி பேட்டரி வச்சிருக்கேன். அதுல இருந்துட்டு சார்ஜ் வரும். இங்கால ஏசி கரண்ட் வரும். டிசி கரண்ட் ஏசியா இன்வெர்டர் காலை மாற்றி இதுக்குள்ள எடுப்போம். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் சார்ஜ் போட்டுக்கொள்வோம். அதே நேரத்தில் இதில் கபட்டில் எங்களுக்கு நொறுக்கு தீனி, அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு அண்ணா வந்து கிஃப்ட் பண்ணினவர் இந்த ரெட் புல், அதே நேரத்தில் இந்த ஐஸ் காஃபி இதெல்லாம் இருக்குது. இந்த ஜம்பு ஓகே. ஆனால் நல்ல தண்ணி தான் எந்த இடத்துலையுமே இல்லை. பார்ப்போம். இல்லாட்டிக்கு பீச்சில் குளிச்சுட்டு வந்தோம்னா ஒட்டும். ஸோ அதான் பிரச்சனை. இப்போ மெல்லமாக இருட்ட வலிக்கிட்டது. நாங்களுமே எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் மடக்கி சோஃபாவை வந்து பெட்டாக மாத்திரம். இன்றைக்கு தான் சவாலான நாள் மாதிரி இருக்க வேண்டிய நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்க போகிறோம். அதோ நேரத்தில் சிசிடிவி எல்லாம் பூட்டிட்டோம். சிசிடிவி பூட்டினதால பரவாயில்லை. ஜெரிண்ட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா. ஸோ சிசிடிவியும் பொறுத்து இருக்கிறோம். அதுவுமே எல்லா டைமுமே வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். இன்றைக்கி மூடிட்டு தான் படுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா பொது இடத்துல தானே படுக்க போகிறோம். ஸோ அதால் வந்துட்டு பார்ப்போம். போக வேறு இடங்களில் வந்துட்டு நாங்கள் உள்ளுக்கு குளிர்சாதன வசதி அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்னு பார்க்குறோம். அடுத்தது எங்கேயாவது போய் சாமான் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சமையலை ஆரம்பிக்க வேணும். கடற்கரையில் கனபேர் வந்தவை. இப்போ இருட்டு வலிக்கிட்டது. உங்களுக்கு வீடியோவில் இருட்டு மாதிரி இருக்காது. எப்படி அழகான கடற்கரை, நல்ல அலைகள்ன்ற சத்தம், நல்ல உண்மையிலேயே அழகாக இருக்குது இந்த கடற்கரை. இதில் இன்றைக்கி எங்களுடைய தரிப்பிடம். வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பர் வேன் கனவேர் வச்சிருக்கணும். அவை வந்துட்டு இந்த ஸ்பொட் மாதிரி இருக்கும். அவைக்கு வந்துட்டு அங்கே போயிட்டுன்னு சொன்னால் அங்கே மலசில கூட வசதி இருக்கும். அதே நேரத்தில் ஷவர் இருக்கும். கேம்பிங் ஸ்பாட் மாதிரி வெளிநாடுகளில் ஒரு இடங்கள்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் பார்த்த வரைக்கும் குறைவு. மற்ற பகுதிகள் டூரிஸ்ட் அதிகமாக விரும்பி வர பகுதிகளுக்கு போனோம்னா 1-2 பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேம்பிங் ஸ்பாட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு வெளிநாட்டோட ஒப்படைக்க அதுதான் பிரச்சனை. கடைசியாக இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு நாங்கள் தண்ணி டேங்க் செட் பண்ணி வச்சு நாங்கள் தானே அதை வந்துட்டு எங்கேயும் பயணம் செய்யக்கில் வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு எம்டி ஆக்கிடுவோம். ஏனெண்டா வாகனம் வெயிட் ஏறிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மைலேஜ் அடி வாங்கும். இப்போ வந்துட்டு இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு தான் வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும். நாளைக்கு குளிக்கலாம். ஸோ அதால் எங்கேயும் பக்கத்தில் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வருவோம்.
நாங்கள் முல்லைத்தீவு டவுன் பக்கமாக போய் கொண்டு இருக்கிறோம் தண்ணி நிரப்புறதுக்காக. 2-3 இடங்கள் பார்த்து நாங்கள் வாகனம் இந்த மீன்வாடிக்கிட்டே இருந்ததா நான் வாகனங்கள் கழுவி கொண்டிருக்கணும். அதாலவே வந்து தொந்தரவு செய்யறது சரியில்லை. மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால வாகனம் கொண்டு போயிட்டு நாங்கள் தண்ணி ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கு. எங்கள்கிட்ட கோசும் இருக்கு. அப்ப தண்ணிட்ட பிரிந்து சென்றாலே சரி நாங்கள் ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட லக்குக்கு ஒரு வீட்டோடையே இங்க வெளியில இருக்கு பாருங்க. இதுல பாருங்க கஜன் எந்த பேர்லயே இருக்கு. கஜன் சவுண்ட்ஸ் அண்ட் லைட். சரி ஓகே. இப்போ எங்களுக்கு அதிர்ஷ்டமா ஈஸியாகவே தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மேலே வந்து கோஸை செட் பண்ணி போட்டு அதுக்குள்ள விட்டுட்டோம். ஸோ இப்போ தண்ணி ஃபில் ஆகும். ஆனால் நாங்கள் விழுந்துட்டு நான் தட்டே இல்லை பொய்யா சொல்றீங்க. நான் பக்கத்தில் போன விழுந்தா நான் செஞ்சதுன்ற அர்த்தம் இல்லையே. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த திருப்ப வந்துட்டு இந்த கிளியர் அடிச்ச நாங்கள் தானே அப்போக்கு இந்த நட்டெல்லாம் கலட்டினாங்க. லீக் எதுவும் இருந்தால் இன்றைக்கி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் லீக் எதுவும் இல்லையான்னு சொல்லி ரோட்டால போற வாராக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போய் இவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இதுல பக்கத்துல நிக்கிற அக்கா மாதிரி வந்துட்டு எங்களை வீடியோ எடுக்கணும். அவங்க என்னடா கூத்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது அங்கே 2 வீடியோ எடுக்கணும் விரும்பல. இல்லை வேனில் என்ன செய்யறோம்னு சொல்லி அவ நியூஸ்ல பார்த்துருக்கணும் போல. தெரியும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரக்கா இந்த தண்ணி டேங்க்ல ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டு, அதாவது லெவல் குறைஞ்சோன்னா இங்கே ஃபோர்ஸ் குறைந்தாங்க. மேலே உயர்த்த தண்ணி வருதில்லை. இப்போ மோட்டர் போட போயிட்டுனோம். எந்த லீக்குமே இல்லை. தண்ணி வந்து நல்ல வடிவாக வருது. ஃபுல்லாக சீல் பண்ணின வடி தான் இருக்குது. நாங்கள் லீக் எதுவும் வந்திருக்கோமோன்னு பயந்து நாங்கள் எதுவுமே இல்லை. மற்றது துறந்தா தண்ணியும் வருது. எங்கே துறவங்க அந்த மாதிரி அவ்வளோ காணும். ஓகே மோட்டர் போட்டுட்டினும் 5வது நாள் தண்ணி கேட்டு அலைந்தோம். கேஸ் அடுப்பு எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி இருக்கம்மா? நான் 120 நாள் இதுல பயணம் செய்வோம் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு 5வது நாள். இதுலயே தான் சமைக்கிறோம், இதுலயே தான் சாப்பிட்றோம். தண்ணி இருக்கு, அது மேசை, அது சமைக்கிற சாமான் எல்லாம் அதுக்கு இருக்கு. ஒரு இடத்த இதுக்கு படுக்கிறோம் 3 பேரும். நாங்கள் வந்து இலங்கையில வந்துட்டு எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போறோம். போய் வந்துட்டு மக்கள் பாதுகாப்பா எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போகலாம் என்றது மற்ற புதுசா வந்து இந்த வெளிநாட்டு ஆக்களை இங்கே கலந்து ஈக்கலாம். இப்ப அதை முயற்சியா செஞ்சு செய்யறோம். ஓம் ஓம் ஓம். நன்றி அம்மா, நன்றி. தண்ணி தந்ததுக்கு நன்றி. நம்ம தான் அம்மா வளமையை பார்த்து நாங்கள் வெளியில தான் கிடக்கு. இப்ப மோட்டர் போட்டு தந்திருக்கிறீங்களா? தானே நன்றி நன்றி. நல்ல விஷயம். வீட்டுக்கு வெளியால இப்படி தண்ணி டேப் போட்டதால எங்களுக்கும் பிரயோசனப்படுது. போற வர ஆக்களுக்கும் பிரயோசனப்படும். தண்ணி தாகம் எடுத்தா டக்குன்னு குடிச்சிட்டு போகலாம். நல்ல விஷயம். நிரப்பிட்டு நாங்கள் ஃபுட் சிட்டி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஏதாவது பான் இல்லாட்டிக்கு இறைச்சி இருக்கும், இல்லாட்டிக்கு மீன் கடற்கரையில் வாங்கலாம். ஏதாவது வாங்கி இன்றைக்கு இரவுக்கு நாங்களே சமைச்சு சாப்பிட வேணும். நல்ல வரவேற்பு. நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் போடுறதால பாக்கினும் தெரியுது. அதையுமே வந்துட்டு பார்த்துருக்குறேன்னு சொல்லி உள்ளே எல்லாம் வந்து பார்த்தவ சந்தோஷம். எல்லா இடங்கள்லையும் நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல மாதிரியான வரவேற்பு இருக்கு. கடைசியாக வந்து ஒரு பேக்கரியில் பான் வாங்கியிருக்கிறோம். ஒன்றரை ரக பான். இதில் இன்னொரு கடையில் வந்துட்டு சின்ன ஒரு டஸ்ட்பினும் தண்ணி வாளியும் வாங்குறோம். எல்லாத்தையும் சொப்பில் கட்டி போகிறதுக்கு பாதிக்கிறதுக்கே போடலாம். இந்த குப்பையெல்லாம் வந்து வேனுக்குள்ளேயே வருது. அப்போ ஒரு வாளி ஒன்று வாங்கியிருக்கோம், பிளாஸ்டிக் 5 லிட்டர். அடுத்து ஒரு டஸ்ட்பின். இப்போ நாங்கள் எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு கடற்கரையை நோக்கி போக வெளிக்கிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் கடற்கரையில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மீனோ கணவாயோ பக்கத்தில் வாடியில் போய் கேட்டு பார்ப்போம். அங்கே ஏதாவது வாங்கிட்டு நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால், கறி ஒன்று வச்சிட்டோம்னு சொன்னால் பானோடு சேர்ந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இரவு நேரம் நாங்கள் இப்போ ஒரு வாடியாக தேடி தேடி போய்கொண்டிருக்கிறோம். மீன் இங்கால விற்கணுமாம்.
அப்படி இல்லாட்டிக்கு இதில் கருவாடு இருக்குது, ஏதாவது ஒன்று செஞ்சு கொள்ளலாம். செவ்வாய் பண்ணணும் 120 நாளும் மனம் சோறாமல் செவ்வாய் பண்ணி எல்லாத்தையுமே தேடி தேடி எங்களுக்கு தேவையானதுகளை இதண்டோணும். இதால் வந்துட்டு என்ன உங்களுக்கு வேறுமென்று நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் செய்கிற நோக்கம் வேறு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு இதால் எங்களுக்கு என்ன பலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த சூழல்லையும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு ஆளுமை வரும். எங்களை வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது கஷ்டங்கள் வரைக்குள்ள அதை வந்து எதிர்கொள்கிறதுக்காக ஒரு துணி கொண்டு வரும். ஸோ இப்போ தனியெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பயணம் செய்யலாம், அதுதான் வரும். எங்களை அறியாமலே எங்களுக்கு என்னென்றாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மன தைரியம் கொண்டு வரும். சரி, இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு வாடி பூட்டுற நேரம் நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு இறால் வாங்கிட்டு போகிறோம். ஸோ வாடி பூட்டிட்டுன்னு இருந்தாலுமே நாங்கள் கேட்டதுக்காக எங்களுக்கு தந்த திறந்து நன்றி வைக்கும். இப்போ போய் நீ சமைச்சிட்டு சாப்பிட்றது தான். அண்ணா நன்றி. இன்றைக்கு இங்கே பீச்சில் தான், பீச்செலாம் படுக்க போகிறோம். தண்ணி டேங்கில் தண்ணி நிரப்பிட்டோம். சந்தோஷம். ரைட். சரி அண்ணா, நன்றி நன்றி அண்ணா. திருப்பவும் நாங்கள் அதே இடத்துக்கே வந்துட்டோம். இனி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான். இரவில் வந்து எங்களுக்கு இந்த டோர்ச் எந்த அளவுக்கு பிரயோசனப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பிரயோசனப்படும். இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குதுன்னு பாருங்க. 2-3 மோடு இருக்குது. இது பிறந்தடிக்கும், என்னொன்று இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கும். நாங்கள் இப்படி வச்சுட்ட வேண்டாம், இந்த இடம் இப்போ வெளிச்சமாக வந்துடும். இப்போ இந்த சின்ன லைட்டை இதில் வச்சதால் பிரயோசனப்படுது. அடுத்தது இந்த மேசையை வந்துட்டு நாங்கள் சின்னனா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், சூட்கேஸ் மாதிரி, அதை இப்படி விரித்து மேசை மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். தொடர்ச்சிய காணொலிகள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இரவுக்கு இறால் தான், இறாலும் பானும், இறால் கறியும் பான். இறால் கோதுடைச்சு கொண்டிருக்கோம். இன்றைக்கு தானேண்ணா? ஓ, நீங்கள் இங்கே ஏன் புதுக்குடி இருப்பா? இங்கே முழுத்தி. ரைட். என்ன இதெல்லாம் தங்க போகிறோம். அண்ணா வந்துட்டு வந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்க டிக்டாக்கா, யூடியூப்? ரைட். வந்தோடு வானவர் செட்டப் பண்ணி தெரிஞ்சு. நேற்று பார்த்தது புதுக்குடியில நிக்க. புதுக்குடி இருப்புல போட்டுனாங்க. அப்படிங்கால வெறியெல்லாம் அப்படியே வந்தேன். அதுக்குள்ள ரைட். இப்ப என்ன டைம் பண்ணீங்க? முதல் 4:30 வந்துட்டோம். இப்போ போயிட்டு சாமான எல்லாம் வாங்கிட்டு சமைப்போம் வந்து. ஓகே, இப்போ இரவு சமையல் ஆரம்பிச்சுட்டு இறால் கறி செய்ய போகிறோம். ஆனால் பச்சையா இன்றைக்கு நெருப்பெரியுது பாருங்க. கேஸ் முடிய போகுதுன்றதுக்கு அறிகுறியான்னு தெரியல. பச்சையா சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வியூ. இறால் கறி மணக்க சாப்பிட போறோம். இறால் கறிக்கு புளி இல்லை, கிடைக்கிறத வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்ல வாசம் அடிக்குது, இப்பயே நல்ல வாசம். பானும் இறால் கறியும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நாளைக்கு குளிக்க போறோம். இன்றைக்கு இரவு குளிக்கிறேன்னு தான் இருந்தேன் நாங்கள். ஆனா வேண்டாம், இரவு குளிக்கிறது கஷ்டம். என்னண்ணா, நானும் சரி சேர்ந்தா என்ன செய்ய வேண்டிய தெரியும் தானே. அக்ரிமெண்ட்டும் வேண்டி சைன் பண்ண போறோம். எல்லாரும் பார்க்க தாங்க, இதால வார இதற்கு நாங்க பொறுப்பு. அதான் நாளைக்கு விடியவே குளிச்சுட்டு இங்கால ஷவருக்கு தண்ணி ஏற்றிட்டோம். நாங்களாம் சொல்லு கேட்கிற பிள்ளை இல்லாடி இப்போ உருளி விட்டுருப்போம். இன்னைக்கு ஒரு புது டிஷ் செய்கிறோம். முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாம் இல்லை. அப்போ இதை இப்படியே சட்டியில் போட்டுட்டு கடைசியா என்ன வருதோ அதை தான் சாப்பிட போறோம். பிளேட்ல எடுக்க வைத கறிங்க இல்ல வரவனா நீங்க இல்ல அவங்க சரி இல்லாடி பச்சை முட்டையும் குடிக்கலாம் தானே. சின்ன புள்ளைகளுக்குன்னா இப்படித்தானே வரத்து கூக்குறது இல்ல கொடுக்குறது. கிடைக்கிறத வச்சு சமைப்போம், கிடைக்கிறத வச்சு வாழுவோம். கடைசியா எப்படி வந்துட்டு பாருங்க. நல்ல வாசம். உப்பு எல்லாம் போட்டுட்டு தாண்டி இருக்கோம், பரவாயில்ல. சரி சாப்பிடுவோம். வீட்டுல பானா வீட்டுல சாப்பிடவே மாட்டீங்க. இது சாப்பிட்டு தானே ஆகும்.
அந்த மாதிரி இருக்கு. எண்ணெய் இல்லாமல் செய்கிற நல்ல மிளகு. இதான் எண்ணெய் நிப்பாட்டு. எல்லாம் பாம்பு எல்லாம் செய்கிறாங்க. எண்ணெய்லாம் செய்யுது லைட்டாக எண்ணெய் இருக்கு, கடலை எண்ணெய் இருக்கு, கடல் உணவுல இருக்கு. ஆனால் எண்ணெய் இல்லாமல் செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குண்ணா. மோசமாக இல்லை. யாரும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் எண்ணெய் இல்லாமல் அப்படியே வதக்கி எடுத்தது. சரி, என்ன இரவு சாப்பாடு சாப்பிட்டு இனி படுக்கிறது மட்டும்தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களோட சந்திக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களை சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன் அலஸ்டீன் ஜெரின்.